என் சுவாசக்காற்றே என்று அந்த படத்தினுடைய பெயர். அந்த படத்தில் ஒரு குறுந்தொகை பாடலை, ஒரு பாடலுக்கு முன்பாக ஒரு குறுந்தொகை பாடலை மொத்தமாக முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பாடல் என்னவென்றால் ரொம்ப அருமையான ஒரு பாடல். நமக்கெல்லாம் அந்த பழைய கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், பால் கறப்பதற்கு முன்னால் அந்த கன்றை அவிழ்த்து விட்டு அதை போய் சிறிது முட்டை செய்து குடிக்க செய்வார்கள். அப்போ தான் அந்த பாலோட ஃப்ளோ இருக்கும் என்பதனால் அது ஊட்ட விடுவது என்று சொல்வது உண்டு. இவள் எழுதுகிறாள், பால் கறக்கிறார்கள், அந்த பால் அது கன்றுக்கும் போய் சேரவில்லை, கன்றை பிடிச்சி கட்டிட்டாங்க, கன்றுக்கும் போகலை, அந்த கறக்கிற பாத்திரத்திலையும் விழலை, அது தரையில் விழுந்து வீணாக போயிற்று, யாருக்கும் பயனில்லாமல் அந்த பால் கறக்கிற போது தரையில் விழுந்து வீணாக போயிற்று. இதுதான் விஷயம். இதை சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிறாள், என்னுடைய அழகும் இளமையும் எனக்கு பயன்படவில்லை, உனக்கும் பயன்படவில்லை, யாருக்கும் பயன்படாமல் வீணாக போயிற்றே என்று அவள் சொல்லுகிறாள். இதுதான் அந்த பாட்டு. ரொம்ப தமிழ் ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும். குறுந்தொகையில் கன்றும் உண்ணாது களத்தினும் படாது அந்த வரியை எடுத்து அந்த மொத்த பாடலையுமே அதில் பயன்படுத்துகிறாள். நல் ஆண் தீம்பால் நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் ஆகாது பசலை உணீர் வேண்டும் திதலை அல்குல் என் மாமை கவினே என்று அந்த பாடல்.